ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேணும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை இல்லைங்களா? அவர்கள் வாங்க போன போது அந்த நேரம் பார்த்து வரலாமாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா அவங்களும் போயிருக்கலாம் இல்லையா? அதுதான் சொன்னையா, கர்த்தருடைய நேரம், அவருடைய வேளை, அவருடைய காலம் ஒருவருக்கும் தெரியாது. அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவ்வளவுதான் நம்ம வேலை. அவர்கள் போன போது மணவாளன் வந்து விட்டார். கதவும் அடைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் கதவு திறந்திருக்கும்னு நினைக்க கூடாது. கதவு ஒரு நாளிலே அடைக்கப்படும். 120 வருடங்களாக நோவாவினுடைய பேழையின் கதவு திறக்கப்பட்டிருந்தது. நோவாவின் காலத்து மக்களுக்கு தேவன் 120 வருட காலம் தவணையின் நாட்களாக தந்தார். இயேசு கிறிஸ்துவாகிய கப்பலுக்குள் பிரவேசிக்கணும் ஐயா. இந்த தவணையின் நாட்களை, கிருபையின் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாளிலே அந்த கப்பலினுடைய கதவு அடைக்கப்பட்டது. நிரந்தரமா திறந்திருந்ததா அந்த கப்பலினுடைய கதவு? இல்லை, அடைக்கப்பட வேண்டிய ஒரு நாள் வரும். வேதத்தின் அடிப்படையிலே இந்த உண்மையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் இப்படியே காலம் போகும். இன்னும் திறந்திருக்கும். இன்னும் கிருபை நீடிக்கும். இன்னும் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. ஒரு நாளிலே அந்த கதவு அடைக்கப்படும். நோவாவினுடைய பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட பிறகு ஒருவரும் அந்த கப்பலுக்குள் பிரவேசிக்க முடியல. எவ்வளவுதான் கதறினாலும், எவ்வளவுதான் கூவினாலும், எவ்வளவுதான் புரண்டாலும் கப்பலுக்குள் இடமில்லாமல் போயிற்று. எவ்வளவு பரிதாபங்க! இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கதவு அடைக்கப்படும் தெரியுமா? திறக்கப்பட்டிருக்கிற கதவு ஒரு நாளிலே எப்பொழுது அடைக்கப்படும் தெரியுமா? அவனுடைய மரணத்தோடு அந்த கதவு அடைக்கப்படும். ஒரு மனுஷனுடைய மரணத்தோடு திறக்கப்பட்டிருக்கிற கதவு அடைக்கப்படுகிறது. மரணத்துக்கு பிறகு மனுஷன் அவனாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றாலும் முடியாது. அவன் நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. மரணம் வந்து கதவை அடைத்து போட்டது. எப்பொழுது அந்த மரணம் வந்து மனுஷனை சந்திக்கும் என்று தெரியாதுங்க. தெரியுதுங்களா? ஆயத்தப்பட வேண்டும். அதுக்காக தான் சொல்றேன், மரணத்தை மனுஷன் தவிர்க்க முடியாதையா, இல்லையா? பிறப்பு எப்படி மனுஷனுக்கு உலகத்திலே காணப்படுகிறதோ அதே விதமாக இறப்பும் மனுஷனுக்கு வரும். மனுஷன் தவிர்க்க முடியாது. ஆனால் எப்பொழுது வரும் என்று தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஆயத்த நிலையிலே நாம் காணப்பட வேண்டும். ஒரு நாளிலே அவர் நம்மை அடைப்பார். நாம் தைரியத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் செல்லணும். சரிங்களா? ஆயத்தப்படணும். ஒரு மனுஷனை பார்த்து கேளுங்க, உலகத்திலையா எந்த கொடிய பாவத்தை செய்கிற மனுஷனை பார்த்து கேளுங்க, எப்பா உனக்கு எங்கடா போகணும்? பரலோகம் போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமா?
என்ன சொல்லுவான்? எனக்கு நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாயா. அவனும் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கும் பரலோகம் போகணுன்னு தாங்க ஆசை, எனக்கும் பரலோகம் போகணுன்னு தான் ஆசை. ஆசை இருப்பதிலே தவறு கிடையாது, நல்லதுதான். பிரியமானவர்களே, ஆயத்தம் வேண்டும். மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படணும். ஐயா, ஒரு நாள் வருவார். அப்போ ஒரு கூட்டம் சொல்லுமா, மலைகளே குன்றுகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள். மற்றொரு கூட்டம் சொல்றான், ஆமே கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று தைரியமாய் சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். யோசித்து பார்ப்போம், எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக அந்நாடிலே நாம் காணப்படுவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்த சுவாமி, என்னை உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக என்னை மாற்றும். என்னுடைய தவறுதல்களின் பாவங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது சுவாமி. நான் ஒரு நல்லவனாக ஒரு நல்லவளாக உலகத்திலே மாற ஜீவிக்க எனக்கு பலனை தாரும், கிருபை தாரும். நானும் உம்முடைய வருகையிலே உம்மை சந்திக்க ஆயத்தப்பட எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அந்த 10 பேரிலே 5 பேர் ஏன் புத்தியற்றவர்கள் தெரியுமா? ஒரு முறை அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்த்து வந்தாங்க இல்லையா? அதனால தான் புத்தியற்றவர்கள். ஒரு முறை அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்படாது. ஒரு முறை அடைக்கப்பட்ட கதவு அடைக்கப்பட்டது தான். பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம், நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஒரு நாளிலே மணவாளன் வர இருக்கிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிறோமா? 10 பேரிலே 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன்? முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெயை குறித்து அவர்கள் கரிசனை அற்றவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக பார்த்தோம், தங்களிடத்தில் இருந்த எண்ணெயே போதும் போதும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தபடியினாலே அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். மூன்றாவதாக, மணவாளனுடைய வருகைக்கு ஒரு கால கணக்கிட்டு போட்டார்கள். தாங்கள் எதிர்பார்க்கிற நேரத்திலே மணவாளன் வந்து விடுவார் என்று நினைத்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். நான்காவதாய், புத்தியுள்ளவர்களை சார்ந்து அவரிடத்திலே எண்ணெயை கடன் வாங்கி மணவாளனை சந்திக்கலாம் என்று நினைத்தார்கள். புத்தியற்றவர்கள். ஐந்தாவது, முடிவாய் அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் தங்களுக்கு திறக்கப்படும் என்று நினைத்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். பிரியமானவர்களே, இத்துடனே நான் என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் மங்கள பாடல் பாட வேண்டியது இருக்கிறது. இன்னும் உங்கள் யாவரையும் மலர்களாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வாத பாடல்களை நாங்கள் பாட இருக்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கிற சோபனமே என்கிற பாடலையும் நான் பாடி முடிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறையாய் நாங்கள் உங்கள் மேட்டூர் சபைக்கு வந்தது, குழுவாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தனிப்பட்ட விதத்திலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சபையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இவ்வளவு காலம் நமக்கு நல்லவராக இருந்தார். வரப்போகிற நாட்களிலும் நமக்கு போதுமானவராக அவர் நல்லவராக இருப்பார். நல்லவராக இருக்கிற ஆண்டவருக்கு நாமும் நல்லவர்களாக இருக்க நாம் பிரயாசப்படுவோம். ஆமாங்க, சொல்லிடுங்க. அன்பானவர்களே, இந்த பாதையில் இருக்கிறவங்க கொஞ்சம் 2 பக்கமும் கொஞ்சம் வழி விட்டுக்கங்க. தயவுசெய்து கொஞ்சம் எலும்பி இங்கே வந்துடுங்க. முன்னால் இடம் இருக்கு, பாருங்க, நிறைய இடம் இருக்குது. ஒரு லைன் கூட நீங்கள் எலும்பிங்க வந்துடுங்க.
அன்பளவில் நீங்கள் கொஞ்சம் முன்னால் கூட வந்துடலாம், நிறைய இடம் இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் நல்லா வழிவிட்டு வந்துக்கோங்க. பின்னால் அங்கே அந்த சேர்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் எல்லா பக்கமும் வழி விட்டுருங்க. 4 பக்கமும் இங்கே செவ்வறு பக்கம் இருக்கவங்களும் இடம் இல்லாமல் முன்னால் வந்துடுங்க. முன்னால் நல்ல இடம் இருக்குது. அந்த சேர் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க. இந்த நாளிலே சாஸ்திரியாருடைய ஒரு மங்கள பாடலை நான் பாட விரும்புகிறேன். மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம், மாதவன் சுவாட்ஸ் ஐயரும் வாழ்கவே, மாதவன் சுவாட்ஸ் ஐயரும் வாழ்கவே. சாஸ்திரியார் அவருடைய பாடலில் பாடும் பொழுது அவரை வளர்த்த ஸ்வாட்ஸ் ஐயரை நினைந்து, ஃபாதர் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் ஜெர்மன் மிஷனரி, அவர்தான் சாஸ்திரியாரை வளர்த்தவர். ஆகவே அவரை நினைந்து அவர் இந்த மங்கள பாடலிலே பாடுகிறார். இன்றைக்கு அதை நினைவு கூறும் வண்ணமாய் நம் மத்தியிலே இருக்கிற குருவானவரை நான் முதலாவது இந்த பாடல் மூலமாய் வாழ்த்த விரும்புகிறேன். மாதவன் சுவாட்ஸ் ஐயரும் வாழ்கவே, மாதவன் சுவாட்ஸ் ஐயரும் வாழ்கவே, வானரும் புவியானரும் கவிவானரும் துரைமார்களும் பலஞானரும் பெரியோர்களும் நிதம் வாழ்கவே, வாழ்கவே. மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம், மாதவன் சுவாட்ஸ் ஐயரும் வாழ்கவே, மாதவன் சுவாட்ஸ் ஐயரும் வாழ்கவே, வானரும் புவியானரும் பலஞானரும் கவிமார்களும் துரைமார்களும் பெரியோர்களும் நிதம் வாழ்கவே, வாழ்கவே. மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம், வேதநாயக சாஸ்திரி வாழ்க,
நாயக சாஸ்திரி வாழ்க, வேத நாயக சாஸ்திரி வாழ்க. விஞ்சையும் தரமுந்து மந்திரம சிம்ப சம்பிரம வெந்து வங்கிட விஞ்சையுகள வந்து வெந்துகள் வந்து வெங்கிட வாழ்கவே வாழ்கவே. மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம். வேத நாயக சாஸ்திரி வாழ்கவே, வேத நாயக சாஸ்திரி வாழ்கவே. விந்தையும் தனமுந்து சம்பிரம விந்தையும் தனமுந்து விந்துகள் வந்து விந்துகள் வென்று தங்கிட வாழ்கவே வாழ்கவே. மங்களம் நித்திய சுபமங்களம். மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம். மாதவன் சுவாழ் செய்யரும் வாழ்கவே, மாதவன் சுவாழ் செய்யரும் வாழ்கவே. வானரும் ஞானரும் ஞானரும் குருமார்களும் பல ஞான பெரியோர்கள் நிதம் வாழ்கவே வாழ்கவே. மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம். வேத நாயக சாஸ்திரி வாழ்கவே, வேத நாயக சாஸ்திரி வாழ்கவே. விஞ்சையும் தனமும் வெந்து பந்துகள் வாழ்க. மங்களம் நித்திய சுபமங்களம், மங்களம் நித்திய சுபமங்களம். மாதவன் சுவார் செய்யலும் வாழ்கவே, மாதவன் சுவார் ஐயலும் வாழ்கவே. வானரும் முடியானரும் பல ஞானரும் துறைமார்களும் பெரியோர்களும் பல ஞானரும் நிலம் வாழ்கவே வாழ்கவே.